ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சூப்பரான டேஸ்டியான ஸ்பாஞ்சியாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே ஒரு மார்பிள் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க. அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே வந்து செஞ்சிடலாம். இதுக்கு என்னென்ன தேவைன்னு முதல்ல பார்த்துடலாமா? வாங்க. இதுக்கு முதல்ல ஒரு பூஸ்ட் பாக்கெட் ஒன்று எடுத்திருக்கேன். இப்போ இந்த கப்பில் வந்து ஒரு கப்பு கோதுமை மாவு வந்து எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் சோடா உப்பு, 1/4 ஸ்பூன் உப்பு வந்து எடுத்திருக்கேன். வெண்ணிலா எசன்ஸ் வந்து எடுத்திருக்கேன். வெண்ணிலா எசன்ஸ் இல்லை அப்படின்னா ஏலக்காய் வந்து 2 சேர்த்துக்குங்க. பால் 1/2 கப் எடுத்திருக்கேன். 1/4 கப்பு எண்ணெய் வந்து எடுத்திருக்கேன். 2 முட்டை எடுத்திருக்கேன். அந்த கோதுமை மாவை அளந்த கப்லேயே வந்து 3/4 கப்புக்கு ஜீனி வந்து எடுத்திருக்கேன். இவ்வளோதாங்க தேவை. இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். அதில் 2 முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ முட்டை சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க தயிர் கூட 1/2 கப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து முட்டை தான் சேர்த்துருக்கேன். இந்த முட்டையை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்க போகிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா இது கூடயே வந்து ஜீனி வந்து சேர்த்து அதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இதெல்லாம் அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தை எடுத்து அதை வந்து மாற்றி வச்சுக்கலாம். பாருங்கள், அந்த பாத்திரத்தில் மாற்றிட்டேன். இது கூட ஒரு ஸ்பூன் ஒரு மூடி வெண்ணிலா எசன்ஸ் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இது மாதிரி ஒரு ஜல்லடை வச்சுட்டு கோதுமை மாவை வந்து சலித்து எடுத்துக்க போகிறோம். கோதுமை மாவு வந்து நல்லா சலித்து எடுத்துக்கலாம். இப்போ அது கூடயே வந்து உப்பையும் சோடா உப்பையும் வந்து சேர்த்துக்கலாம். மாவு வந்து குருணையாக இல்லாமல் நல்லா வலுவலுன்னு இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி சலித்து எடுத்துகிட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்க போகிறேன். பாருங்கள், இந்த அளவு கலந்ததுக்கப்புறமா இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க, ரொம்ப தண்ணி ஆக்கிடாதீங்க. நான் இப்போ கொஞ்சமாக பால், ஒரு கா டம்ளர் வந்து எண்ணெய் வந்து ஊற்றிருக்கேன். பாருங்கள், இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். இப்போ இந்த மாவை வந்து 2ஆக பிரித்து வச்சுக்க போகிறோம். பாருங்கள், இன்னொரு பாத்திரத்தில் வந்து மாவு வந்து கொஞ்சமாக பிரித்து வச்சுட்டேன். இப்போ பிரித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த மாவு தனியாக இருக்கட்டும். இப்போ இன்னொரு இதில் இருக்க மாவை வந்து பூஸ்ட்டு சேர்த்துக்க போகிறேன். இன்னொரு கிண்ணத்தில் இருக்க மாவில் வந்து பூஸ்ட்டு சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது பாருங்கள், ப்ரௌன் கலராக இருக்குது. இந்த மாவு வந்து ஒயிட் கலராக இருக்கும். இப்போ அடுப்பை பற்ற வச்சு இட்லி பாத்திரத்தை வச்சு தண்ணி வந்து கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி வந்து கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம கேக்கை வந்து ரெடி பண்ணிடலாம். கேக்குக்கு நான் இட்லி தட்டு தான் வந்து எடுத்திருக்கேன். அது மேலே வந்து இந்த மாதிரி ஒரு துணி போட்டிருக்கேன். பாருங்கள், எனக்கு இட்லி தட்டில் வந்து ஹோல்ஸ் இருக்கும். அதனால் நான் வந்து துணி போட்டு தான் பண்ணுறேன். உங்களுக்கு ஹோல்ஸ் இல்லை அப்படின்னா எண்ணெய் வந்து தடவிக்கலாம். இப்போ நான் அந்த மாவை வந்து ஒயிட் கலர் மாவை கொஞ்சமாக வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஊற்றிக்கிறேன். இதே மாதிரி எல்லா தட்டிலையும் ஊற்றி எடுத்துக்கிறேன். அங்கே எல்லா கண்ணிலையும் வந்து நான் ஊற்றி எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு மேலே வந்து ப்ரௌன் கலர் மாவு வந்து ஊற்றப்போகிறேன். இதே மாதிரி இந்த ப்ரௌன் கலர் மாவையும் வந்து எல்லா தட்டிலையும் வந்து ஊற்றிக்கலாம். பாருங்கள், ஊற்றிட்டேன்னா இப்போ இந்த ப்ரௌன் கலர் மாவுக்கு மேலே இன்னொரு லேயராக வந்து ஒயிட் கலர் வந்து ஊற்றிக்க போகிறேன். ஊற்றியாச்சு. இதை ஊற்றிட்டு நம்மளுக்கு ஏதாவது தெரிஞ்ச டிசைன் வந்து ஏதாவது வந்து போட்டுக்க போகிறோம். பாருங்கள், நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். உங்களுக்கு நல்லா வரும், டிசைன்ஸ் வரும் அப்படின்னா நீங்கள் நல்லா வந்து போட்டுக்கோங்க. எல்லா தட்டிலையும் இதே மாதிரி ஊற்றிட்டேன். இந்த தட்டையும் வந்து ஃபுல் பண்ணி வச்சுட்டேன். இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இட்லி தட்டை வந்து உள்ளே எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் தட்டு வந்து 2 தட்டையும் ஒரே பாத்திரத்தில் வந்து வச்சுட்டேன். நீங்கள் அந்த மாதிரி மிஸ்டேக் வந்து பண்ண வேணாம். ஒவ்வொரு தட்டாக வந்து வச்சு எடுத்துக்கோங்க. கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 15 நிமிஷம் தான் ஆகுது. அடுப்பை வந்து மீடியமில் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். 15 நிமிஷம் கழித்து நான் கேக் பாருங்கள் எவ்வளோ அழகாக பொங்கி வந்துருச்சுன்னு. இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நான் இது மாதிரி ஒரு கம்பி வச்சு குத்தி பார்க்குறேன். பாருங்கள், ஒட்டவே இல்லை. இது மாதிரி ஒட்டாமல் வந்துருச்சுன்னா நம்ம எடுத்துக்கிற போகிறோம்.
இப்போ தட்டா வந்து எடுத்து மாற்றி வச்சிடலாம். பாருங்கள் கேக் ஒட்டவே இல்லை பாருங்கள், எவ்வளோ அழகாக துணியிலேருந்து பிரிஞ்சு வருதுன்னு. நான் 2வது தட்டில் வந்து வச்ச கேக் என்ன ஆச்சு அப்படின்னா மேத்தட்டில் போய் ஒட்டிக்கிச்சு. அதனால தான் இந்த கேக் வந்து இந்த மாதிரி இருக்குது. அதனால தான் சொன்னேன், நீங்கள் ஒவ்வொரு தட்டாக வந்து வச்சு எடுத்துக்கோங்க, நல்லா அழகாக வந்து பொங்கி வந்துடும். இப்போ நான் எல்லாத்தையும் வந்து மாற்றிட்டேன் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக, பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.